नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये திருச்சகதம் ஆனந்தத்தழுத்தல் 76வது 80வது பாட்டு. 80 அதாவது ஓகே, இதுல போட்டிருக்கிறது 80ன்னு. சரி, 70. அதாவது ஆனந்த தழுத்தல்ங்கிற இதுல வந்து நம்ம 6வது பாடல் பார்க்கிறோம். திருச்சதகம்னு வரும்போது ஓகே. நினைப்பது ஆக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் திணைத்தனையும் ஆவது இல்லை சொல்லல் ஆவ கேட்பவே அனைத்து உலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா எனைத்து எனைத்து அது எப்புறத்து அது எந்தை பாதம் எய்தவே. வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத பெரும் பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை பக்தர்களாகிய நாம வந்து பக்தியினால அவனை அடைய முற்பட்டு அவனை பிடித்து கொண்டு, அப்படி பக்தியினால வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு அருள் பண்ணறது ஏன் உனக்கு தயக்கம் அப்படின்னு போன இதுல வந்து கேட்டார் மாணிக்கவாசகர். இப்ப என்ன சொல்றாருன்னா, அவனுடைய தன்மையை பத்தி மறுபடியும் சொல்றார். அனைத்து உலகும் ஆய நின்னை, இந்த உலகம் பூராமா பறந்து விரிந்து இருக்கு, பிரபஞ்சமே இறைவன் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை, உலகெல்லாம் ஆகி இருக்கக்கூடிய அந்த இறைவனை சொல்லலாவ கேட்பவே, இந்த சொற்கள் எல்லாம் விளக்கறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றதுப்பா. ஆனா அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். புரியறதானா புரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கு, நிறைய சொற்கள் இருக்கு, வேதம் பூரா ஒன்னதான் விளக்குறது, எல்லா ஆகமங்களும் உன்னை பத்தி தான் பேசுறது, எல்லாம் ரைட்டு. ஆனா அது கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கு. அது வந்து புரியறதுக்கு உன்னுடைய அருள் வேண்டி இருக்கு. அது மட்டும் நீ உன் அருள் இல்லைன்னா அது சொற்கள் ஆவ, அவ்வளவுதான். சொல் தான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மேல அதுல வந்து பொருள் இல்லாம அந்த சொல்லுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடையாது. இப்படி இருந்தால் கூட ஏய வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை. அப்படி சொற்களுக்கு பொருள் புரியாத போது அந்த வாக்கினால ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் கூட யாருக்கும் கிடைக்க போறது இல்லை. நம்ம ஏதாவது ஒருத்தர் நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சைனீஸ் பாஷையில பேசிட்டு இருந்தா இன்னொருத்தருக்கு புரியுமான்னு? புரியவே புரியாது. நம்ம ஏதோ ஒரு உலகமகா தத்துவத்தை கூட சொல்லிட்டு இருக்கலாம், ஆனாலும் அது புரியவே புரியாது. என்னவோ சொல்றாங்க பாவம் அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்துருப்போம், அவ்வளவுதான். அந்த சொல் வந்து நமக்கு உள்ளுக்குள்ள அதுக்கான ஒரு எஃபெக்ட கொடுக்கல அப்படின்னா அப்புறம் அது என்னத்துக்கு பிரயோஜனமா இருக்கு? அதனால அது பிரயோஜனம் இல்லை. அப்படி அந்த வேதத்துல அவ்வளவு சொற்கள் இருந்தும் கூட உன் அருள்ங்கிற ஒரு விஷயம் அந்த குருநாதர் மூலமாக நீ சொல்லும் பொழுது மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியறதே தவிர்த்து புக்குல என்னால வாங்கி படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. நம்ம அதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புக்கு வந்து எவ்வளவோ இருக்கு. லைப்ரரிக்கு போனா ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 1000 புஸ்தகம் வச்சிருப்போம். தினம் ஒன்னு எடுத்து படிக்கிறேன்னு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி வச்சிருந்தா கூட ஒண்ணு கூட நம்மளுக்கு புரிய போறது இல்லை, அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை அ குரு வித் ப்ராப்பர் ட்ரெடிஷன். அதுதான் ஆதிசங்கரர் அடிக்கடி சொல்றது, குரு சாஸ்திர உபதேசாதேவ கைவல்ய ஞானம் அப்படின்னு. இல்லைன்னா மத்தபடி எந்த ஒரு காரணத்தினாலையும் இத வந்து நாமளா படிச்சு தெரிஞ்சுக்கிறது, வேதத்துல சொற்கள் இருக்குங்கிறதுனால மட்டுமே எல்லாம் உன்னை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது கருத்து. சிந்தை செல்லும் எல்லை நினைப்பதாக இந்த மனசுக்கு வந்து எந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஒரு விஷயத்த வந்து கன்சீவ் பண்ண முடியும். இந்த மனசுக்கு வந்து ஒரு வரையறை இருக்கு. என்ன வரையறை அப்படின்னு சொன்னா, ஐதர் நான் பார்த்ததையோ அல்லது கேள்விப்பட்டதையோ அல்லது ஏற்கனவே நான் பார்த்து வச்சதை நினைவுல வச்சுக்கொண்டோ அப்படித்தான் ஒரு பொருளுக்கான ஒரு அர்த்தத்தை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த இந்தோனேஷியால ஒரு பதார்த்தம் இருக்கு சாப்பிடறதுக்கு, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த பதார்த்தத்தோட பேரே தெரியல, பேரே புரியல, அது எப்படி இருக்கும்னு தெரியாது. எப்படி நான் கன்சீவ் பண்ணுவேன்? அதை மைண்ட்ல கன்சீவ் பண்ண மாட்டேன், அதுக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேன். என்னோட சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனைக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அந்த லிமிடேஷன் என்ன அப்படின்னா, என் அனுபவத்தை பொறுத்துத்தான் அந்த சிந்தனை லிமிட் ஆறுது.
அந்த அளவுக்கு தான் அந்த சிந்தனைக்கு கொண்டு வர முடியும். அதனாலதான் மனதிற்கு எட்டாதுன்னு ஏன் சொல்றா அப்படின்னா, வாக்கு கெட்டாது மனதிற்கு எட்டாது அச்சிந்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு காரணம் என்னன்னா, அவ்வளவு பெரிய விஷயத்த மனசுல இப்படித்தான் அப்படின்னு பிடிச்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். இது சாதாரணமா ஒரு 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 பதார்த்த பெயரை வச்சுட்டே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப இங்க உட்கார்ந்துட்டு அமெரிக்கால யாரோ ஒருத்தர் ரொம்ப நல்ல ஒரு இது இருக்கு, ஃபுட் இருக்கு, அந்த ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கான்னு, அது என்ன ஃபுட்டுன்னே நமக்கு புரியவே புரியாது. அவன் டேஸ்ட் பண்ணிருப்பான், அவன் எல்லாம் பண்ணி இது பண்ணிருப்பான், அவன் அதை அனுபவிச்சிருப்பான், நமக்கு புரியாது. நமக்கு வெறும் அது பார்க்கறதுக்கு ஒரு விஷயமா தெரியும், அவ்வளவுதான். அது வெறும் கண்ணுக்கான விஷயமா போயிடும், மனசுக்கான விஷயமா ஆகாது. அப்ப மனசு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது மனசோட அனுபவத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் மனதால புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அது எண்ணங்களாக வடிவெடுக்கிறது அப்படிங்கிறது மனசுக்கான லிமிட்டேஷன். அதைத்தான் அவர் சொல்றார். இந்த சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினால். வாக்குங்கிறது என்ன பண்றதுன்னா எனக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. அந்த எண்ணம் என்னுடைய மனம் அதை கிரகிச்சுக்கும் போதுதான் அது எண்ணமாறதே தவிர்த்து, கிரகிச்சுக்காத போது அது வெறும் வாக்கா நிக்கிறது, வெளியிலேயே நிக்கிறது. எனக்கு வெளியில அது நின்னுட்டு இருக்கு, அது எனக்கு எந்த பிரயோஜனமும் கொடுக்கல. அது போலதான்ப்பா ஐம்புலன்கள் காண்பிலாம். இந்த மனசு மாத்திரம் இல்ல, மனசு வந்து எல்லாத்திற்கும் ஹெட். இந்த புலன்களுக்கெல்லாம் ஹெட் யாருன்னா மனசுதான், தலைவனா இருக்கு இந்த மனசு. ஏன்னா இந்த புலன்கள் தனியா வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, தலைவன் இருந்தா தான் அதுக்கு பிரயோஜனமே இருக்கு. அது மாதிரி இந்த ஐம்புலன்களுமே கூட தனித்தனியா அது ஒரு விஷயத்த காட்ட முடியும், உணர வைக்க முடியும், உணர்ச்சியை கொடுக்க முடியுமே தவிர்த்து அது ஒரு அறிவை கொடுக்காது. யார பத்தினா உன்னை பத்தி. இப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றவர் அப்படின்னா, ஐம்புலன்களால் அறிய முடியாது, மனதினால் அறிய முடியாது, வாக்கினால் அப்புறம் எப்படித்தாயா அறியறது? நீ எதுலயுமே அறிய முடியாதுன்னா எதுலதான் அறியறதுதான்? இறைவன் அருளால் மட்டும்தான் அந்த சொற்களினுடைய பொருளை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தேவை என்ன அப்படின்னா, பகவானே தான் குருவா சொல்லி. அதனாலதான் அந்த குருவுக்கு அவ்வளவு ஒரு வசதி நம்ம ட்ரெடிஷன்ல. குரு குரு குருன்னு ஏன் பிடிச்சு தொங்குறோம் அப்படின்னு சொன்னா, பகவான் தான் குருவா வராரே தவிர்த்து வேற எப்படியா இது நடக்க முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளவு தூரம் 76வது பாட்டுல வரைக்கும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னு அறிய முடியாது, இப்ப அறிய முடியாத ஒரு விஷயத்தை அறிய முடியாதுன்னு சொல்றது பெருமை கிடையாது. ஆனா அறியறதுக்கான வகை என்ன அப்படிங்கிறது இங்க ஹிடனா இருக்கு. அது ஹிடனா இருக்கிறது என்ன அப்படின்னா, குரு சாஸ்திர உபதேசத்தின் மூலமாக மட்டும் அவனுடைய அருள் இருந்தால் அதை நாம் அறியலாம் அப்படிங்கிறது. நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை. அந்த வாக்குகளால எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, திணை அளவு கூட எனக்கு பிரயோஜனம் கிடையாது உன் அருள் இல்லை என்றால். சொல்லலாக கேட்பவே அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிறான். எல்லா உலகமுமாக விரிந்து பறந்து இருக்கின்ற நம்ம இதுல சொல்றார் அர்ஜுனன் 10வது அத்தியாயத்துல சொல்றார், உன்னை பத்தி சொல்றதுக்கு வேற ஆள் கிடையாது, நீ மாத்திரம் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வேற யாரும் ஏன் சொல்ல முடியாதுன்னா, எல்லாவற்றையும் படைத்தவன் நீயே சொல்லிட்ட. ஸ்வயமே வாத்மன் ஆத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தம. உன்னை பற்றி முழுமையாக அறிந்தவன் நீ ஒருவன் தான். பூத பாவன பூதேச தேவதேவ ஜெகத்பதே அப்படிங்கிறார். ஆனா என்ன அர்த்தம்னா, இறைவனால் மட்டும்தான் இறைவனை நன்றாக உணர்த்த முடியும். இறைவன் எப்படி உணர்த்துவார் அப்படின்னா, தான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வேத வாக்கியங்களை, ஆகம வாக்கியங்களை தானே குருவாக விளக்குவதன் மூலம் மட்டும்தான் அவர் கொடுக்க முடியும். வேற வழியே கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு பூலோகத்துல நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா. அப்படி இல்லைன்னா நன்னா உபாசனை பண்ணி 8வது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி டக்குன்னு மேல போய் பிரம்மாஜிட்ட போய் கிளாஸ் வந்திருக்கேன் அப்படின்னு உட்காந்துட வேண்டியதுதான். அது எத்தனை வருஷம் வேணாலும் அந்த கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கலாம். இங்க கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட புண்ணிய வசத்தினால ஒரு குரு கிடைச்சு குரு முகமாக அந்த இறைவனை அவர் நமக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கறதுதான் இங்க சொல்றார். எனைத்து ஐம்புலன்கள் காண்கிலா எனைத்து அதை எப்புறத்து அது எந்தை பதம் எய்தவே. எனைத்து அப்படின்னா எந்த கரணமும் எடுபடலப்பா. எனக்கு இத்தனை கரணங்கள் கொடுத்திருக்கியே, பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன், இதெல்லாம் கொடுத்திருக்கியே, ஆனா இதனாலலாம் ஒன்னு அறிய முடியாது. இப்ப எத்தனை விஷயங்களை அறிய முடியாதுங்கிற லிஸ்ட்ல போடுறாருன்னா, வாக்கினால் அறிய முடியாது, மனதினால் அறிய முடியாது, கரணங்களால் அறிய முடியாது. இப்படி எதுக்குமே எல்லைக்கு உட்படாததாக இருக்கக்கூடிய அவனை எந்தை பாதம் எய்தவே, நீ
அது எந்த இடத்துல இருக்கு, அது எப்புறத்து, அது எங்க இருக்கு அது அப்படிங்கிறது தெரியறதுக்கு எந்தை பாதம் எய்து, உன் பாதங்களில் நான் சரணாகதி பண்ணும் பொழுது அந்த சாஸ்திரங்களை நான் முறையாக படிக்க வேண்டும் என்ற முயற்சியை உண்மையாக எடுக்கும் பொழுது மட்டும் எனக்கு அது நன்கு தெரிகிறது. ஏன்னா இந்த இந்த பிரம்மத்தை பத்தின விளக்கம் என்ன கொடுக்கறது, நித்திய நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளான நிர்விகாரத்தை, நிர்விஷய சுத்தமான நிஷ்பிரபஞ்ச பொருளை அப்படியெல்லாம் பேசுறார் தாய்மானவர். இது பிரபஞ்சத்துக்கு உட்பட்ட பொருள் அல்ல, இது பிரபஞ்சத்துக்கு அதீதமான பொருள். பிரபஞ்சம்னா என்ன, நன்றாக இந்த பஞ்சபூதங்கள் நம்மளுடைய உபயோகத்திற்கு வந்திருக்கக்கூடியதுதான் பிரபஞ்சம். பிரகர்ஷேன பஞ்சபூதங்கள், நன்றாக ஸ்தூலமாக வந்திருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். அந்த இடத்துல நீ அதை தேடாத, அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் தான் இறைவன் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு நமக்கு குரு அனுகிரகம் வேணும். இங்க கேட்கறது என்னன்னா உன்னுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா கேட்கிறார். உன் பாதத்தில் நான் சரணடைகிறேன், உன்னுடைய அனுகிரகத்தை கொடு அப்படின்னு. அடுத்தது எய்தலாவது என்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு உய்தலாவது உன் கண் அன்றி மற்றுவோர் உண்மை இன்மையின் பைதல்லாவது என்று பாதுகாத்து இறங்கு பாவியேற்கு ஈது அலாது நின் கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. உன்னை தவிர எனக்கு வேற ஆளே கிடையாதுயா கேட்கறதுக்கு. முன்னாடியே சொன்னேன், உன்னை தவிர நான் மற்ற ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறேன், உன்னை தவிர நான் யார்கிட்டையும் சரணாகதி பண்ணல, நீ மாத்திரம் தான் கொடுத்தாகணும், நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற, நான் ஒன்னதான சரணாகதி பண்ணிருக்கேன்னு புலம்பியாச்சு. இப்ப சொல்றார் அடுத்ததுல என்ன சொல்றார், எய்தல் ஆவது என்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு. திரும்பவும் தன்னை தன்னை வஞ்சனேர்னு சொல்லணும், இல்லைன்னா நாயினேர்னு சொல்லணும். ரெண்டுத்துல ஏதாவது மாத்தி மாத்தி அவர் அதைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கார். வேர்ட்ஸ் பொறுத்தின வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். உடலே முக்கியம் அப்படின்னு அந்த தேகாத்ம புத்தியோட இருக்கும் வரைக்கும் ஒருவரை வஞ்சகன் என்றுதான் சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறது. தனக்கே வஞ்சகன்னா யாரையோ ஏமாத்துறாங்க, இங்க தன்னையே ஏமாத்தின்னு இருக்கான். யாருக்கு வஞ்சனைங்கிறது, யாருக்காவது துரோகம் பண்ணா, யாருக்காவது பொய்யா நடந்துட்டா அது பேர் வஞ்சனைன்னு சொல்றோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று. ஆனா இங்க தன்னுடைய ஸ்வரூபத்தையே மறந்து தானே இந்த லிமிட்டட் கான்சியஸ்னஸா தன்னையே புரிஞ்சுண்டு இந்த உலகத்துல நான் உழலணும்னு நினைக்கிறானே, அவன் தனக்கே வஞ்சனை பண்ணிக்கிறான். வேற யாருக்காவது வஞ்சனை பண்ணா கூட பரவாயில்ல, தனக்கே வஞ்சனை பண்ணிட்டு இந்த ஹோல் பிறவியை அவன் வேஸ்ட் பண்றான். அதனாலதான் இந்த வஞ்சனைங்கிறத ரொம்ப முக்கியமா சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணு, தனக்கு துரோகம் பண்றவனைத்தான் திட்டுறார் அவர், தன்னையே திட்டிக்கிறார் அப்படின்னு. இல்ல யாரா நமக்கு எப்ப அந்த மாதிரியான உடல் ரீதியான அந்த இம்பார்ட்டன்ஸ் வருதோ அப்ப நம்மளுக்கும் அது பல்பு எரியணும். அவ்வளவுதான், நான் இப்படி ஆயிட்டேனே, சரி நம்ம இதுல இருந்து வெளியில வரணும். அதுக்காக தான் அடிக்கடி போடுறாரு அந்த வார்த்தை. எய்தல் ஆவது, எய்தல்னா அடையிறது, எய்தலாவது என்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு உய்தலாவது உன்கண் நன்றி. அது எப்படி நடக்கும், அது உன்னை அடையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அது எனக்கு நடக்கிறதுக்கு உன்னை சார்ந்திருப்பதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. உன் கண் அன்றி, உன் கண்ணா உன்னிடம் நான் சார்ந்து இருப்பதை தவிர வேறு ஒரு வழி எனக்கு தெரியல. மற்ற ஓர் உண்மை இன்மையின், வேற ஒரு வழி இருப்பதாக எனக்கு தெரியல. நான் இந்த உலகத்தை சார்ந்திருந்தேன்னா அது என்னை இழுத்து குழியில விட்டுடும், அது என்னை வீணா போக்கிடும். அப்ப நான் உன்னதான் சார்ந்து இருக்கணும், எனக்கு வேற வழி தெரியல. இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி நீதான், அப்ப அந்த வழியை நான் பிடிச்சுக்கிறேன். அப்படிங்கிற போது பைதலாவது என்னை பாதுகாத்து, நீ என்னை பாதுகாக்க வேண்டும். பைதல் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். துன்பத்திலிருந்து என்ன துன்பம், திருப்பி திருப்பி இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டு நான் சுகம் என்று நினைத்து கொண்டு போலியான இன்பத்தை சுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த போலியான இன்பம் எனக்கு எல்லா வகையிலையும் வருது. என்னுடைய புத்திர பௌத்திராதிகள்ல இருந்து வருது, என்னுடைய சொத்து சுகத்துல இருந்து வருது, என்னுடைய உடம்புல இருந்து வருது, என்னுடைய அகங்காரத்துல இருந்து வருது, எத்தனையோ விஷயத்துல வருது. அது எல்லாம் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, இதுதான் என் வாழ்க்கையில இன்பமே. இந்த மாதிரி என் பேரனோட சிரிப்பை பார்க்காம என்ன வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நானே ஏமாத்திக்கிறேன். அது இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. அந்த பேரன் கொஞ்ச நாள் அப்படிதான் சிரிப்பான், அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து போயிடுவான், வேற மாதிரி சிரிப்பான். அதான் ஒரே மாதிரி சிரிப்பா இருந்துட்டு இருக்கு. அந்த அனித்தியம் நமக்கு புரிய மாட்டேங்குது. அது அனித்தியம் புரியாம இருக்கிறதுனால அந்த இன்பம் போல இருக்கக்கூடிய துன்பத்தை நாம தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுதான் பைதல் ஆவது என்று பாதுகாத்து, இது துன்பத்திலிருந்து என்னை விடுவித்து நீ பாதுகாத்து இறங்கு பாவியேற்கு. இறங்குனா இறக்கப்பட்டு,
நீ எனக்கு இறக்கப்பட்டு பாவி ஏற்கு ஈதலாது நின்கண் ஒன்றும் வண்ணமில்லை ஈசனே. இந்த ஒன்றும் வண்ணம் அப்படின்னு சொன்னா இந்த இத இத தவிர எனக்கு மனம் ஒன்றுபடுவதற்கு வேற வழி கிடையாது. உன்னை விட்டா எனக்கு வழி கிடையாது. நான் உன்னைத்தான் நீ இறங்கி எனக்கு அருள் புரிவாய் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் உன்னிடம் வருகிறேன். நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கறது அடுத்தது கேட்கிற. ஏன்னா இந்த கர்மத்துல எவ்வளவு காலத்துக்கு பற்று இருக்கிறதோ, ஜீவனுக்கு கர்ம பற்றுங்கிறது எவ்வளவு காலத்துக்கு இருக்கோ அவ்வளவு காலத்துக்கு அவனுக்கு துன்பம் உண்டு. எப்பேற்பட்ட கர்மாவா வேணாலும் இருக்கலாம். அது வாஜபேய யாகம் பண்ற கர்மாவா இருக்கலாம், இல்லைன்னா அஸ்வமேத யாகம் பண்ற கர்மாவா இருக்கலாம். பெரிய பெரிய கர்மாவா சொல்றேன். நம்ம சாதாரண கர்மாவை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்போம். நம்ம குழந்தை கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது அப்படின்ட்டு. அதெல்லாம் விட பெரிய பெரிய கர்மாலாம் எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, கர்மாவோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, கர்ம பலன்ல இச்சை இருக்குன்னு சொன்னா துன்பம் தான். நான் பண்ற கர்மத்தினால எனக்கு இது கிடைக்கணும் என்ற எண்ணம் துணூண்டு இருந்தா கூட துன்பம் தான், வேற வழியே கிடையாது. அதனாலதான் என்ன சொல்ற கிருஷ்ணர், நீ எல்லா கர்மத்தையும் நீ எனக்கிட்ட சரண்டர் பண்ணு. நீ யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய. சங்கத்தை விடு, அதுல பற்ற விடு, அதுக்கப்புறம் நீ எத்தனை வேணா பண்ணு. அது என்னுடைய கடமைன்னு நினைச்சு எல்லா வேலையும் பண்ணு. உன் கடமைக்கு ஏற்ற பலன் அது பாட்டுக்கு வரும். நீ ஒன்னும் அதை போட்டு பின்னாடி பிராண்டின் திரிய வேண்டியது இல்லைங்கிறார். அது மாதிரி இங்க கர்மால எவ்வளவு நாள் நமக்கு இருக்கும் அந்த துன்பம் பைதலாவது அப்படின்னா, துன்பம்ங்கிறது எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை அடைய முடியாது. நான் உன்னை அடையணுங்கிறது அடையிறது ஒண்ணுதான் வழி இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. அதனால அதுக்கு நீதான் எனக்கு இரக்கத்தோட ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் சரண்டரை காமிக்கிறது. ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் பேதம் இன்மை பேதையேன் என் எம்பிரான் நீச்சனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின் அலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே. ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் அப்படிங்கிறது. நான் என்ன பண்ணேன்னா, எல்லார்ட்டையும் போய் ஈசன் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணு கிடையாதுப்பா, சுவாமிதான் இங்க எல்லாமே, இருக்கிறது பூரா இறைவன் தான் அப்படின்னு நான் இங்கேயும் அங்கேயும் எங்கேயுமே இருக்கக்கூடியது. அதாவது விண்ணுலகிலானாலும் சரி, மண்ணுலகிலானாலும் சரி, இடைப்பட்ட எங்கும் ஆனாலும் சரி, எல்லா இடத்துலயும் இருக்கிறது நீ மட்டும்தான், வேற ஒரு பொருள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இருக்கும் பொருள் அனைத்தும் இறைவனே அப்படின்னு நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசினேன். ஓர் பேதம் இன்மை பேதையேன் என்பிரான் நீசனேனை ஆண்டு கொண்ட நிர்மலா. பேதமே இல்ல அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை விட்டால் இங்கு வேறொன்று இல்லை அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒருவேளை நான் எப்பவாவது அந்த பேத புத்தி எனக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னா, ஏன்னா நமக்கு இப்பதான் சொன்னேன் நான் நேத்திக்கு தத்துவபோதம் கிளாஸ்ல, ஜீவனுக்கு இந்த பிரம்மத்தோட ஐக்கியம் தானும் பிரம்மமும் ஒன்றுதான் என்ற ஐக்கியத்தை புரிந்து கொள்வதுதான் முக்தி அப்படின்னு. நான் எப்பயாவது அந்த பேதத்தை, இது நான் வேற அவன் வேற அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் அப்படின்னா, ரெண்டாவதா ஒண்ணு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அத்வைத்தம் இல்ல ரெண்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன்னா த்விதீயாத்மை பயம் பவதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு சொன்னேன் நேற்றுக்கு. அப்ப இந்த நீ உனக்கு அந்நியமாக ஒண்ணு இருக்குன்னு நான் நினைச்சேன்னா நான் நீசனப்பா அப்படின்னு சொல்றேன். தன்னை ரொம்ப கீழான நிலைமையில கொண்டு வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நினைக்க கூடாதுங்கிறத எப்படி வேர்ட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறச்சு, உனக்கு புரியலன்னா மண்டையிலே கொட்டுவோம் நம்ம, அப்படிதானே? நம்ம என்ன புரியலன்னா நன்னா ரெண்டு வைப்போம், நீ இது கூட உனக்கு புரியலன்னு. அப்படி வேர்ட்ஸ்ல பண்ண முடியாதுல்ல, அதனால நீச்சன் அப்படின்னு ஒரு கீழான ஒரு வேர்டை போட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி நினைச்சியானா, நீ இறைவனை தவிர வேறொன்று இருக்குன்னு நீ நினைச்சிட்டியானா நீ நீச்சனா போயிடுற அப்படிங்கிறத தன்னை சொல்லிக்கிறது மூலமா சொல்லிக்கிறார். நான் அப்படி நினைத்தால் நான் நீசனாகி விடுவேன், உனக்கு புறம்பாக வேற ஒண்ணு கிடையாது. ஏன்னா காரணம் என்னன்னா, நீ என்னை ஆண்டு கொண்ட நிர்மலா, அந்த வார்த்தை போடுற நிர்மலா அப்படின்னா மலம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். நிர்மலா அப்படின்னா மலம் இல்லாத. மலம்ங்கிறது என்ன? அழுக்கு. அழுக்குங்கிறது எப்ப வருது? ஒண்ணுக்கு மேல இருந்தாதான் அழுக்கே படும். ஒன்னே ஒண்ணு இருந்தா அதுல அழுக்கு படுறதுக்கு வேலையே கிடையாது. இவர் ஒன்னா இருக்கிறதுனால, ஏக்கனாக இருக்கிறதுனால இங்க அழுக்குக்கே வேலை கிடையாது.
அழுக்குங்கிறது எங்க வருதுன்னா மனசுல வருது. மனசுல எண்ணத்தினால வருது, எண்ணத்துல வருது. அந்த எண்ணம் எப்ப அழுக்காருது? ஒண்ணு கம்பேர் பண்ணும் போதுதான் அழுக்கு வருது. ஒண்ணு கம்பேர் பண்ணும் போதுதான் இது நல்லது, இது கெட்டது, இது வேண்டியது, இது வேண்டாதது. அழுக்கு அப்படின்னு அவர் மீன் பண்றது என்னன்னா விருப்பு வெறுப்பு தான் அழுக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. நிர்மலா அப்படின்னு சொன்னா வேண்டுதல் வேண்டாமை இலான். நிர்மலா இஸ் ஈக்குவல் டு வேண்டுதல் வேண்டாமை இலான். அந்த அந்த எந்த விதமான அழுக்கும் இல்லாத ஒரு நிலையில் நீ இருக்கிறாய் நிர்மலா. ஓர் நின்னலால், உன்னை தவிர நிர்மலா ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாத சிந்தையே. நீ மாத்திரம்தான் இருக்க, அப்பழுக்கற்றவனாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்க கூடியவனாக நீ மட்டும்தான் இருக்கிறாய். இந்த அது மாத்திரம் இல்ல, நீ எப்படி இருக்கிறனா தேவர் அப்படிங்கிறார். தேவர்னா அதாவது திவ அப்படின்னு சொன்னாலே பிரகாசம்னு அர்த்தம். இதுல சான்ஸ்கிரிட்ல. அதனாலதான் தேவர்கள் அப்படின்னு சொன்னா பிரகாசம் பொருந்தியவர்கள்னு அர்த்தம். அதுக்கு தேவர்கள். திவ அப்படின்னு சொன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. வானுலகம்னு அர்த்தம் இருக்கு. வானுலகம்ங்கிறது பிரகாச ரூபமாக இருக்குங்கிற அர்த்தம் இருக்கு. தேவர்கள் அப்படின்னு சொன்னாலே பிரகாசமாக இருக்கும், ஒளி பொருந்தியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன சொல்ற? ஓர் தேவர் உண்மை சிந்தியாத சிந்தையே. இந்த பிரகாசம் பொருந்தி இருக்கக்கூடிய, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய, ஒளி பொருந்திய, அப்பழுக்கற்றதாக இருக்கக்கூடிய உன்னை மாத்திரம் நான் சிந்திக்க வேண்டும். இதுதான் அவருக்கு வேணுங்கிற இது ரிக்வெஸ்ட். என்னன்னா, எனக்கு வேற ஒண்ணும் வேணாம்ப்பா, என்னோட மைண்ட் ஃபுல்லா நீ அப்சர்வ் பண்ணிடும், அது ஃபுல்லா ஒரு ஜோதிஷா மாத்திடும். அதுல எந்த விதமான கல்மிஷங்களும் வரக்கூடாது, விருப்பு வெறுப்பே வரக்கூடாது. ஏன்னா நீ அப்படித்தான் இருக்க, உன்னுடைய ரூபத்துல நான் அப்படியே அதையே சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார் அடுத்தது. ஸோ இங்க அதுல கன்க்ளூடிங்கா சொல்றது தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தை. உண்மை அப்படிங்கிறது ஒளி, அந்த பிரகாசமான நீ உள்பொருள். உன்னை மட்டும்தான், என்னுடைய மனம் எல்லாமே உன்னை மட்டும்தான் சிந்திக்கணும். அதுதான் அதோட டேக்கவே. சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீர் இல ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெள்கி விந்திலேன் எந்தையாய நின்னை இன்னம் எய்தல் உற்று இருப்பனே. சிந்தை செய்கை கேள்வி வாக்கு. சிந்தை அப்படின்னா மனதை குறிக்கிறது, செய்கை அப்படின்னா கர்மாவை குறிக்கிறது, கேள்வி அப்படின்னா காதுல கேட்கிற ஸ்ருதி விஷயங்களை கேட்கறத குறிக்கிறது, வாக்கு அப்படின்னா பேசுறது, மொழியை குறிக்கிறது. அப்ப மனம், வாக்கு, மொழி, கர்மா, இத்தனையுமே, இதை எல்லாத்தையுமே நான் எதுக்கு பண்ணிருக்கணும் அப்படின்னா, நான் அவர் ஐடியல் ஹிப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை கொடுக்குறாரு இப்போ. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், ஆனா பண்ணாம விட்டேன், என்ன பண்றது, 20 வயசுலயே படிச்சிருக்கலாம், இதெல்லாம் என்ன பண்றது, படிக்கவே இல்லை. எல்லாருக்குமே இருக்குது. நான் இப்ப நம்ம எல்லார் மனசுலயுமே இந்த குருநாதர் நமக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்துக்கூடாதா அப்படி தோணும். எனக்கும் தோன்றிருக்கு. பரவாயில்ல, இப்பயாவது கிடைச்சாரு. அட்லீஸ்ட் நம்மளோட பாவம் அது வரைக்கும் ஈர்த்துன்னு புண்ணியம் கொஞ்சம் வேலை செஞ்சப்போ அப்படியே வந்தாரு, அது வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா? அதே ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ங்கிறது அந்த மாதிரி நினைக்கிறது. அது மாதிரி இவர் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, மனம், வாக்கு, காதுல கேட்கறது, செயல்து, இது எல்லாத்தையுமே நான் எதுக்கு பயன்படுத்திருக்கணும்னா, சீரில் ஐம்புலன்களால், சீராக இருக்கக்கூடிய, நன்றாக இருக்கக்கூடிய அந்த ஐம்புலன்களால் நான் என்ன பண்ணணும்னா, முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனே, நான் பண்ணிருக்கணும்ப்பா, உன்னையே இந்த ஐம்புலன்களால் நினைத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அதனால் நான் என்னுடைய மனம், வாக்கு, காயம், என்னுடைய சிந்தனைகள் அத்தனையும் உனக்கே அர்ப்பணமாக செய்திருக்க வேண்டும். அப்படி நான் பண்ணிருக்கலாம், எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது, எனக்கு எல்லாமே நல்லாதான் வேலை பார்த்திருந்தது, கண்ணு தெரிஞ்சது, காது கேட்டது, எல்லாமே தான் நல்லாதான் இருந்தது. ஆனால் ஐம்பொறிகள் எல்லாம் குறைபாடு. அதாவது இங்க சீரில் அப்படின்னு போட்டதுனால சீர் இல்லாத அப்படின்ற ஒரு அர்த்தமும் வருது. அது குறைபாடு இருக்கிறதா இருந்தால் கூட, அது நம்ம கண்ணே தெரியலனா கூட நம்ம மனக்கண்ணால இறைவனை பார்க்கலாம், காதே கேட்கலனா கூட நமக்கு நினைவாற்றல்னால இறைவனை பார்க்கலாம். இப்படி நம்ம இறைவன் மயமாகவே நம்முடைய சிந்தனைகளை எல்லாவற்றையும் வழிபாட்டுக்காகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. ஆனால்
நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியதை நான் அப்ப பண்ணல. இப்ப ரொம்ப வருத்தப்படுறாரு அவர். நான் அப்பவே நல்லா எல்லாம் இருக்கும்போதே நான் வந்து பண்ணல. அதனால இப்ப என்ன அப்படின்னா, அப்படி செய்யாத குற்றம் யாருடையது அப்படின்னா, அது என்னுடைய குற்றம். நான் அந்த மாரி பண்ணாம இருந்தது என்னுடைய குற்றம். ஜீவன் தான் வந்து இறைவனை அறியணுங்கிற முயற்சியை எடுக்கணும். இறைவன் வந்து ஜீவனுக்கு நான் உன்னை என்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு அவரா தானா வரமாட்டார். எப்ப வருவார் அப்படின்னா, ஜீவனோட முயற்சி வந்து ஆரம்பிக்கிறச்சே இறைவன் வந்து உஷாராயிடுவார். சரி, இவனுக்கு வந்து அந்த முயற்சி ஆரம்பிச்சிருக்கு, இவனுக்கு ஒரு ப்ராப்பர் குருவை கொண்டு வந்து அலைன் பண்ணி விடணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர் வேலையை வந்து அவர் பண்ணுவார். ஆனா முயற்சி ஃபர்ஸ்ட் நினைக்கிறது யார் நினைக்கணும்னா ஜீவன் தான் நினைக்கணும். ஆஹா, இந்த சம்சாரம் நமக்கு பெரும் துன்பமா இருக்கே, நமக்கு இதுல இருந்து விடுவிச்சுக்கணும்னா இதை பற்றின ஒரு ஆழமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற எண்ணமானது ஜீவனுக்கு தான் வரும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குற்றம் யாருதுன்னா என்னோடதுதான். இதை நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் மூர்க்கனேன். அதுதான் சொல்றேன். மூர்க்கனேன் அப்படின்னா முட்டாள் நானு. நான் பண்ணல. முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது. ஆனா நான் பண்ணல. உனக்கே அர்ப்பணம் பண்ணி என்னுடைய ஐம்புலன்களையும் மனம், வாக்கு, காயம் எல்லாவற்றையும் அர்ப்பணம் பண்ணிருக்கணும், பண்ணல. வெந்து ஐயா விழுந்திலேன். இவரோட இது எப்பவுமே என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தன்னை வந்து வருத்திக்கிறது. இப்ப என்ன சொல்றார், எனக்கு இந்த 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 துன்பமானது தீ மாதிரி எரியுது, அதுல அட்லீஸ்ட் நான் வெந்து போறேன்னா அதுவும் கிடையாது. நான் வந்து நல்லா இது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன், நல்லா கல்லு குண்டு மாதிரி நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் உள்ளம் வெள்கி வெண்டிலேன். வெள்கினா நாணம் அடையிறதுன்னு இருக்கும், வெட்கப்படுறது. நான் இவ்வளவு நல்ல ஒரு 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 உடம்ப கொடுத்திருக்க, அரிதறிது மானிடலாதல் அரிது, அதுவும் தூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதுன்னு எல்லாம் சொன்னாலே, நான் அதை வந்து யூஸ் பண்ணேனா பண்ணல. அதுக்கு நான் வெட்கமே படல. இந்த யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு நான் வெட்கமே படல. உள்ளம் வெள்கி விண்டிலேன். விண்டிலேன்னா கத்தி அலறது. ஐயோ, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே, நான் இந்த மாதிரி வந்து இறைவனை நாடாம போயிட்டேனே அப்படின்னு எல்லாம் நான் ஒண்ணும் புலம்பல, அலறல, ஒண்ணும் பண்ணல. நான் என்ன பண்றேன், எந்தையாய் நின்னை இன்னும் எய்தலுற்று இருப்பேனே. நான் என்ன பண்றேன்னா, உன்னை அடைய விருப்பம் உடையவனாக இன்னும் கூட நான் என்னுடைய மனதில் உள்ள கருத்துக்களை சொல்லி சொல்லி நான் இன்னும் கூட புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை அடைய வேண்டும் அடைய வேண்டும்னு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர்த்து அடைவதற்கான முயற்சியை நான் இன்னும் சரியாக எடுக்கவில்லை அப்படிங்கிற. இப்ப என்ன ஆனந்த அழுத்தல்ங்கிற டாபிக்ல வந்து இத சொல்றார். என்ன அர்த்தம், என்னதான் வந்து இறைவனுடைய அருள் நமக்கு குருமுகமாக வந்தாலும் நாம எவ்வளவு முயற்சி பண்றோமோ அவ்வளவு ஆழமாகத்தான் அந்த ஞானமானது நமக்கு உள்ள ஸ்புரிக்கும். அது வரைக்கும் யாரோட முயற்சி வேணும்னா என்னோட முயற்சி தான் வேணும். குரு வருவர், கொடுப்பர், போயிடுவர். இப்ப குரு வந்து இவருக்கு குருந்த மரத்தடியில ஞானத்தை கொடுத்தாரானா, ஆமாம் கொடுத்தார். என்ன ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னா சிவஞான போதத்தை கொடுத்தார், உயர்ந்த ஞானத்தை கொடுத்தார், பரபோதத்தை கொடுத்தார். ஆனாலும் அது தனக்கு இன்னும் உள்ள வந்து நிதித்தியாசனம் பத்தலைன்னு புலம்புறாரு. இப்ப என்ன வேணும் அப்படின்னா நிஷ்டை இல்லை. அந்த நிஷ்டை இல்லாததுனால தானே மனசு வெளியில போறது. அந்த மாதிரி வெளியில போகாம இருக்கணும் அப்படிங்கறத அவர் கேட்கிறார். அடுத்தது பார்க்கலாமா? பார்க்கலாம். இரும்பு நெஞ்சம் வஞ்சனேனே ஆண்டு கொண்ட நின்ன தாழ் கரும்பு மாட்டு வாய்மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டது ஆகினும் விருப்பும் உண்டு நின்கண் என் கண் என்பது என்ன விச்சையே. இது வந்து அவருக்கு இன்னுமே கூட தன்னுடைய மனம் பக்குவப்படவில்லையே அப்படிங்கிற ஒரு புலம்பல மறுபடியும் சொல்றார். இரும்பு போன்ற விரும்பு நேர் வஞ்சன் அப்படின்னு பின்னாடியும் ஒரு இடத்துல வரும். இரும்பு நெஞ்சம் வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதாள். நீ வந்து என்ன பண்ணிருக்கன்னா, என்னோட மனசு எப்படிப்பட்டதுன்னா இரும்பு மாதிரி இருக்கிற மனசுப்பா, கொஞ்சம் கூட கனிவே கிடையாது அதுல. அதை நீ வந்து வலிய வந்து ஆண்டு கொண்டிருக்கிறாய். நீ வந்து எனக்கு தானே வந்து தயவு செய்து ஆண்டு கொண்டவனாக நீ இருக்கிறாய். அப்படி வஞ்சகனாக இருக்கக்கூடிய எனக்கு நீ ஆண்டு அருள் புரிந்தாய். அந்த திருவடிகள் எப்படி இருக்கு தெரியுமா? நீ கொடுத்த அந்த திருவடிகளுடைய ஸ்பரிசம் இருக்கே, அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த இடத்துல நம்ம திருவடிகளை அவர் வச்சார், அதனால அவர் அதை வந்து டேஸ்ட் பண்ணார் அப்படி இல்லை. ஏன்னா இங்க டேஸ்ட் பத்தி போட்டிருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, திருவடிகள் அப்படிங்கறது குறிக்கக்கூடியது அருள் நூல்கள். அந்த அருள் நூல்களின் உபதேசங்கள் அவருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத அடுத்த வரியில சொல்ற.
கருப்பு மட்டு வாய் மடுத்து எனை கலந்து போகவும். நான் அத வந்து அந்த அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நான் உள் வாங்க வாங்க எனக்கு அது எப்படி இருக்குன்னா கருப்பஞ்சாற கலந்து நான் குடிக்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சொல்லையும் நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது அப்படியே தேனாக இனிக்கிறது, கருப்பஞ்சாறாக இனிக்கிறது. அப்படி ஒரு ஆனந்தத்தை எனக்கு அது கொடுத்தது. ஆனா என்னை கலந்து போகவும் நெருப்பு உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டது ஆயினும். நான் வந்து அத உன்னை விட்டு இந்த மனசு பிரிஞ்சு இந்த உலகத்துக்கு போய் உழவணும்னு நினைக்கிறது இல்லையா, உலக இன்பங்கள் அது உழவணும்னு நினைக்கிறது இல்லையா. அப்ப அது என்ன பண்றதுன்னா ஆக்சுவலா வெந்து போறது. அது அது வந்து உலகங்கிற நெருப்புல வந்து அது வெந்து போறது. ஆனாலும் அது சாகாமல் இருக்கிறது. நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு உன் கூட இருக்கிறச்சே எனக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே கருப்பஞ்சாறு குடிக்கிற மாதிரி ஒரு இன்பம் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. உன்னை விட்டு விலகும் போது எனக்கு அது நெருப்புல போட்ட மாதிரி இருக்கு, நெருப்புல போட்ட புழு மாதிரி நான் துடிக்கிறேன். ஆனாலும் நான் சாகல. ஏன்னா நான் அதை இன்னும் கூட ரசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் அங்க வாழறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் அதை கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்பனா என்ன அர்த்தம்னா உலக ஆசை இன்னும் போகல அப்படின்னு அர்த்தம். நான் என்னெல்லாம் பண்றேன்னா உண்டது நானும் உண்டு இருந்தது உண்டது ஆயினும். நான் இன்னும் உலகத்துல இருந்து சாப்பிடுறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் மத்த வேலைகள் எல்லாம் வேற பார்க்கிறேன். என்னுடைய மத்த காரியங்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன். உன்னுடைய உண்மையில அன்பும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேனே. இந்த உலக இச்சையில இருந்து கொண்டே உண்மையில அன்பு வைத்திருக்கிறேன்னு சொல்றேனே. இது ஒரு மாய வித்தை தானே. அது எப்படி இருக்க முடியும்? அதான் கேள்வி. அது எப்படி இருக்க முடியும்? யூ கேன் ஹேவ் ஒன்லி ஒன் திங். ஒண்ணு கடவுள், இல்லைன்னா உலகம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுத்துலதான் உனக்கு இச்சை இருக்க முடியும். அவரோட தீர்மானம் அது. நீ வந்து உலகத்துல நான் ஒரு கால் வைத்துக் கொண்டே நான் உன்னையும் ஹாய் பாத்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுப்பா. சான்ஸே இல்ல அப்படிங்கிற. நமக்கு நமக்கு என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நீ சார்ந்திருந்தால் பரத்தைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் சார்தரா சார்தரும் நோய் அப்படின்ட்டார் வள்ளுவர். ஒரே வார்த்தை. பற்றற்றான் பற்றினை பற்றுக. நீ பிடிச்சனா அவனை புடி. நீ இந்த உலகத்தையும் ஒரு பக்கம் ஐ வில் அட்ஜஸ்ட், ஐ வில் அகாமடேட், ஐ கேன் டூ எனிதிங், தான் பண்ண முடியாது. அதெல்லாம் நீ பண்ண மாட்டிப்ப அப்படிங்கிறாரு. வேற ஒண்ணும் ஒரு கால் சேத்துல ஒரு கால். அது பண்ண முடியாது. மேற்கொண்டு நம்ம ஆனந்த பரவசம்னு அடுத்தது இருக்கு. அது நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.